சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மௌன உன் கையாலேயே கொடு. நாளை காலையில பொழுது விடிஞ்சதும் நம்ம 4 பேருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். நாளைக்கு நீ, நான், அப்பா, அம்மா 4 பேரும் இந்த விஷம் கலந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா செத்துருவோம்ல. அதுக்கப்புறம்லாம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விஷம் கலந்த ஸ்வீட் மனசு துணிஞ்சு அத்தைக்கு மாமாக்கு எப்படி கொடுக்க போறோம்? எப்படியாவது கொடுத்து தானே ஆகணும். நம்ம மட்டும் செத்து அவங்க கஷ்டப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம். செல்லம், அவங்கள தடுக்க வேணாம். அவங்க முடிவு பண்ணதுதான் சரி. நம்ம 4 பேருமே செத்துருவோம் செல்லம். இந்த உலகமே நமக்கு வேணாம். ஐயோ தெய்வமே, எங்களை சோதிக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா? என் மகனும் மருமகள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே, அவங்கள போய் இப்படி தள்ளி விட்டுட்டியே. ஐயோ கடவுளே, எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தா? ஊருக்குள்ளதான் வாழ எங்களுக்கு தகுதி இல்லாம ஊர் சனம் ஒதுக்கி வச்சுச்சு.
நாங்க பூமியிலே வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ செல்லம், இந்த உலகத்துல எந்த அப்பா அம்மாவுக்கும் நமக்கு வந்த மாதிரி கொடுமை வரவே கூடாது. நம்ம மகனும் மருமகளும் இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு விதி நம்மளை இப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்க. மகனும் மருமகளும் எப்படி எல்லாம் வாழுவாங்கன்னு நம்ம ஆசைப்பட்டோம். புள்ள குட்டிய பெத்து போடுவாங்க, அவங்க பின்னாடி நம்ம ஓடி ஆடி விளையாண்டு நம்ம மிச்ச காலத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேமே. ஆனா அவங்க இப்படி செத்து போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களே. எங்க பூ பூத்து காயாகுன்னு நினைச்சமே, இப்படி வேர்ல வெந்நீரை ஊத்தி இப்படி மண்ணோட மண்ணா போவாங்கன்னு நம்ம நினைக்கலையே. செல்லம், பிள்ளைங்களோட முடிவு தான் நம்மளோட முடிவும். அவங்க இல்லாத இந்த பூமியில நாம மட்டும் இருந்து என்ன சாதிக்க போறோம்? வாழ வேண்டிய மகனும் மருமகளும் சாக நினைக்கிறப்ப, நாம சாகர வயசுல இருக்கிறப்ப வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? ஆமாங்க, போதும். இனி இந்த மண்ணுல நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம பட்ட அவமானம் வேதனை எல்லாமே போதும். இந்த சாவுனாலையாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டுங்க. அந்த தெய்வமே நம்மளை கைவிட்ட பிறகு இனி நம்ம யார நம்பிங்க பொழைக்க போறோம்? இங்க பார், நாளைக்கு அவங்க கல்யாண நாளுன்னு நமக்கு விஷம் கலந்த சுவீட்டை கொடுப்பாங்க. நாம சந்தோஷமா வாங்கி சாப்பிடணும். விஷம் கலந்து இருக்குன்னு அவங்க சொல்லாம தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுல விஷம் கலந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாம அதை வெளியே காட்டக்கூடாது. பிள்ளைங்க கையால விஷத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. அந்த குடுப்பனை நமக்கு கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட பெருமையான சாவு நமக்கு வரப்போகுதுங்க. ஸ்வீட்ல விஷங்க வந்திருக்குன்ற விஷயம் மகனுக்கு மருமகளுக்கும் தெரியாமலே சந்தோஷமா சாப்பிட்டுருவாங்க. செல்லம், நம்மளோட வாழ்க்கையோட கடைசி நாள்ல நின்றுட்டு இருக்கோம். இவ்வளோ வருஷமா என்ன சகிச்சுக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு நான் கோபத்துல ஏதாவது சண்டை போட்டு இருப்பேன். உன் மனசு நோகிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உன்னை நான் திட்டி இருப்பேன். இதை எதுவும் நீ மனசுல வச்சுக்காத தாயா.